பக்தியும் தெய்வ பக்தியும் ஒரு சேர இந்த இடத்திலே குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்பட்டு ஒரு தேசத்தினுடைய பெருமை என்பது அங்கு வாழக்கூடிய நல்ல மனிதர்களை பொறுத்து அமைகிறது. அதே போன்று அந்த தேசத்தினுடைய பெருமைகளை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்கு அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரியான பயிற்சியை நாம் அளித்தால் அந்த இந்தியாவினுடைய பாரத தேசத்தினுடைய பெருமைகள் என்ன, உழைப்பு என்ன, தியாகம் என்ன, சேவை என்ன, இங்கு இருந்த திறமைகள் என்ன, இன்றைக்கு கம்ப்யூட்டர் வந்திருக்கிறது, கால்குலேட்டர் வந்திருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அந்த காலத்திலே உபகாரமும் உபகரணங்களும் குறைவாக இருந்த நேரத்திலே இருந்ததை கொண்டு எப்படி சாதித்தார்கள், எப்படி சிக்கனமாக வாழ்ந்தார்கள், எப்படி ஆக்கப்பூர்வமாக சிந்தித்தார்கள், எப்படி அபிமானத்தோடு அன்போடு பிறருக்கு உதவிகளை செய்தார்கள் என்கிற இந்த தேசத்தினுடைய முனிவர்களுடைய வரலாறு, மன்னர்களுடைய வரலாறு, மகா கவிகளுடைய வரலாறு, இவையெல்லாம் வரலாறு படைத்தவர்களுடைய வரலாறை வாழ்க்கையிலே பக்தியின் மூலமாக சிறந்து விளங்கியவர்கள் சிலர். சிலர் தன்னுடைய நலத்தை குறைத்துக் கொண்டு தன்னுடைய நலத்தை பார்க்காமல் பிறருக்காக உதவி செய்தவர்கள், குடும்பத்தை ஒற்றுமையாக நடத்தியவர்கள், எந்த சமயத்திலே உதவி தேவையோ அந்த சமயத்திலே உதவி செய்தவர்கள். ரசிக்கும் போது காப்பாடு என்பதுதான், எந்த சமயத்தில் தாகமோ அந்த சமயத்தில் தீர்த்தம் கொடுப்பது, இது ஒன்று தேவையை அறிந்து உதவியவர்கள். ஆத்ம குணங்களால் வளர்ந்த நாடு இந்த நாடு. ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகா